ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ஸோ ரெண்டு நாள் வீடியோ போடல, சம் டெக்னிக்கல் இஷ்யூ, மெமரி இல்லை, அதுதான் டெக்னிக்கல் இஷ்யூ, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஹோப் யூ ஹேவ் அ குட் டேஸ். அண்ட் எஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாபிக் பற்றி பேசுவோம். அண்ட் இப்போது எல்லா என்ன சொல்கிறது, டெக் சேனல்லையும் போட்டு வாங்கு முட்டுறது யாருன்னா நம்ம ஐஃபோன் 16e. ஸோ நம்ம பங்குக்கு நம்மளும் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு போகணும்னு பார்க்குறேன். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம ஏஐ அண்ட் 16e ப்ரோ பற்றி பேச போகிறோம். எஸ், ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு 16e பற்றி பேசுவோம். என்னென்னு நினச்சி தான் எடுத்துன்னு வந்தாங்களோ தெரில, எடுத்துன்னு வந்து வச்சுட்டு வாங்குன்னு 60,000க்கு ரேட் போட்டுட்டு வாங்க சொல்கிறாங்க. அது நம்ம வாங்கிட்டு ரிவ்யூ பண்ண முடியுமா? நம்ம இப்போ தான் க்ரோ ஆகிறோம். இப்போ போய் அந்த 16 ஆசைப்பட்டு யாராவது வாங்கணும்னு நினச்சா கூட ஏன் வாங்குவாங்க? அதுக்கு பதிலாக அதோட பெட்டர் கேமரா, அதோட பெட்டர் ஃபீச்சர்ஸ் உள்ள என்கிட்ட இருக்க ஐஃபோன் 13. இந்த வீடியோ டெய்லி நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்க ஃபோன் வந்து ஐஃபோன் 13. ஓகே, ஜஸ்ட் 13 ப்ரோ, எதுவுமே இல்லை. இதில் இவ்வளோ கிளியராக எல்லாமே இருக்குது. இதில் நான் இன்னும் ஒரு அதே ரேஞ்சுக்கு நான் எதுக்கு இன்னொரு ஃபோன் அது வாங்கணும்? அதிலும் ஒரே கேமரா வச்சு ஐஃபோன் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை தான். ஆனால் அந்த ஆசைக்கு காசு வேஸ்ட் பண்ணி உள்ள யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மோரோவர், அதில் இருக்க ஏஐ ஃபீச்சர் பற்றி நீங்கள் பேசிப்பீங்க. லைக் அந்த மெயின்லி எல்லோரும் அந்த பெருசாக பேசினதுக்கு கம்பேர் பண்ணிக்கிறது. நீங்கள் ஒருவேளை டெக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐஃபோனோ சாம்சங்குள்ளதோ அந்த இமேஜ் ரெக்கக்னைசேஷன் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. இப்படி பாதி ஃபேஸ் கவர் பண்ணி பாதி ஃபேஸ் எந்த ஃபோன் கிளியராக காட்டுதுன்னு. ஸோ சாம்சங் என்ன பண்ணியிருக்கோன்னா அதுக்குள்ளே இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் ஏஐ வச்சு அந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணி அந்த ஃபோனில் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த இமேஜை மேட்ச் பண்ணியிருக்கோம். சேம் அதே சாம்சங் ஐஃபோன் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த பாட்டு இருந்து அந்த பாட்டையே ஃபுல்லாக ப்ளர் பண்ணிவிட்டு லைக் ஒரு மாதிரி ஏலியன் ஃபேஸ் மாதிரி காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏஐ வச்சுக்கிட்டு அவங்க மாங்குன்னு வித்த 16 ப்ரோ அண்ட் எல்லாமே. அதில் நான் ஹிந்தி வீடியோவில் சொல்ல மாட்டேன். இப்போ தான் எனக்கு அந்த டாப்பிக்கை கிளிக், அந்த ஸ்பெஷல் பட்டன், அந்த ஸ்பெஷல் சென்சரி பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் இப்போ தான் இன்னோவேட் பண்ணுறாங்களா. அதுனா 2007, 9, 10லேயே என்னோட N73 ஃபோனில் யூஸ் பண்ணது. ஓகே, அந்த கேமராக்காக ஸ்பெஷல் பட்டன் வந்து. ஸோ அது வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணன்ட்டு அந்த ஒரு பட்டன் ஃபீச்சர் கொடுத்து 16 சொல்லி 16 இல்லை, அந்த பட்டன் இல்லை. ஸோ அதுக்கு பேரே 16ன்னு சும்மா தான் வச்சுருக்காங்க. அது ஏன்னா எக்கனாமிக் ஃபோன், ஜஸ்ட் எக்கனாமிக்காக. லைக் யாராவது ஆசைப்பட்டு காசு வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அது வாங்கி வேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபோன் அது. ஓகேவா? அந்த 16ல அந்த ஃபீச்சர்ஸ் லைக் நம்ம நார்மல் கேமரா ஃபீச்சர்ஸ் இப்போது நார்மல் ஃபோன் 20,000 30,000 ஃபோனில் வர ஃபீச்சர்ஸ் கூட அதில் இல்லைன்னா அந்த ஃபோன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒர்த் இல்லை. ஓகே, நான் இது வந்து நார்மல் கூகுளில் அந்த ஐஃபோன் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ரிவ்யூ சொல்கிறேன், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து கம்பேர் பண்ண தெரியுது அது அவ்வளோ ஒர்த்தான ஃபோன் இல்லை. பார்க்கறதுக்கு வெறும் அந்த ஐஃபோன் ஆப்பிள் லோகோக்காக மட்டும் அந்த 60,000 கொடுத்து யாரும் அந்த ஃபோன் வாங்கி அதுக்கு பெட்டராக இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம 16 வாங்கிக்கலாம், 16eக்கு பதிலாக. ஓகே, அண்ட் அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த ஏஐ ஃபீச்சர் இன்னும் அதில் இன்னும் அப்டேட் ஆகலை. அண்ட் அது ஃபுல்ஃபில்லிங்காக இல்லைன்னு தான் மோஸ்ட்லி ரிவ்யூஸில் பார்க்குறோம். ஓகே, ஸோ செகண்ட் டாபிக் இஸ் ஏஐ பற்றி பேசணுன்னா என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதி இல்லை நம்ம ஒரு இமெயில் ட்ராஃப்ட் பண்ணோம் இல்லை நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணோன்னா ஏஐ வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் அண்ட் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் தான் வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் போனோன்னா அங்கே ரவுண்டில் ஒன்று இருக்கும் மெட்டான்ட்டு, அதில் போயிட்டு நம்ம எனக்கு இந்த மாதிரி இமெயில் ஃப்ரேம் பண்ணி தாங்கன்னா அவங்க இமெயில் ஃப்ரேம் பண்ணி தருவாங்க. அண்ட் நீங்கள் ஃப்ரேம் பண்ண இமெயிலை கரெக்ட் பண்ணி தரணுன்னா அவங்க தருவாங்க. ஸோ ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்கேஸ் நீங்கள் தவறி அதில் அப்லோட் பண்ண விஷயமோ இல்லை அப்டேட் பண்ண விஷயமோ அது கொஞ்சம் மேலே கீழே அவங்க பியோர் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், இன்னும் அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறப்போ அந்த வேர்ட்ஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி அந்த வேர்ட்ஸோட மீனிங் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அது தெரிஞ்சவங்க ஆப்போசிட்டில் இருக்க படிக்கிறவங்க மேபி அஃபண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா சில சமயம் என்ன பண்ணுவோம், நம்ம மனசில் இருக்கிறது நம்ம டைப் பண்ணிடுவோம்,
அது கரெக்ட் பண்ணி அது மனசில் இருக்க அதோட மனசு இல்லை அதோட நாலேஜில் இருக்க டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து ஒரு இமெயில் ஃப்ரேம் பண்ணி தரோம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதில் இருக்க பல வேர்ட்ஸோட மீனிங் நம்மளுக்கு தெரியலன்னா நாளைக்கு நம்ம இன்டர்வியூலையோ இல்லை எங்கேயாவது இமெயில் பண்ணி அவங்க கேட்டாங்க இதுக்கு மீனிங் இது மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா நான் அதுலேருந்து புது வேர்ட்ஸ் இருக்குல்ல அது நம்ம வொக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நம்ம அதை கற்றுக்குன்னு இம்ப்ரூவ் பண்ணலாம். ப்ளஸ் நம்மளோட நாலேஜை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ஏஐஸ் நல்லது, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ நம்ம கையில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப் யூ ஹேவ் அ குட் டே. பாய்.